இன்று நாம் பார்க்க இருப்பது குர்ஆனின் 1வது அத்தியாயம் வசனம் 3. இதில் இறைவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், அனைத்து புகழும் இறைவனுக்கே என்று இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த வசனத்தை நாம் சற்று சிந்தித்து அலசி ஆராய்ந்தோமே ஆனால் நமக்கு பெருமை என்ற ஒன்று கூடாது என்று இறைவன் நமக்கு சொல்ல வருகின்றான். இதை பற்றி நாம் சற்று விளக்கமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வசனத்தை முன்னாடியே போட்டிருக்கின்றேன். இதை நாம் இப்போது சற்று விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது, மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பெறும் சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் அடைவுகளுக்கும் தங்களையே பெருமைப்படுத்திக் கொள்கின்றார்களே தவிர அதற்கெல்லாம் காரணமான இறைவனை மறந்து விடுகின்றார்கள். இதில் நான் முதலில் கூற விரும்புவது பிறந்த நாள் கொண்டாட்டங்களும் தற்பெருமையும். அதாவது, ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்றால் அவனை படைத்து இந்த உலகிற்கு வர செய்தது இறைவன். அதில் மனிதனின் சுய உழைப்போ சாதனையோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்க இது என் பிறந்த நாள் என்று கூறி விழா எடுத்து தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதில் என்ன நியாயம் இருக்கின்றது? புகழ் அனைத்தும் அவனை படைத்த இறைவனுக்கே சாரும். இப்பொழுது பார்த்தால், பட்டங்களும் சாதனைகளும் மனிதன் படித்து ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றுவிட்டால் அல்லது சாதித்து விட்டால் உடனே அவனை புகழின் உச்சியில் வைக்கின்றார்கள். அவனும் பெருமை அடைத்துக் கொள்கின்றான். மறுமையிலோ அல்லது இறுதி நேரத்திலோ மனிதன் வாங்கிய அந்த பட்டங்கள் அவனை நிச்சயமாக காப்பாற்றப் போவதில்லை. அறிவையும் ஆற்றலையும் கொடுத்த இறைவனை விட்டுவிட்டு பட்டங்களை பெருமையாக நினைப்பது அறியாமைத்தானே. உலகியல் வெற்றிகளும் கல்வியின் முன்னேற்றமும் பார்த்தால், ஒருவன் புதிய வீடு கட்டிவிட்டால் அதற்கு ஒரு விழா, கல்வித்துறையில் முன்னேறிவிட்டால் அவருக்கு பாராட்டு விழா என மனிதர்களின் தங்களுக்குள்ளேயே புகழாரம் சூட்டிக் கொள்கின்றார்கள். கல்வி கற்பதற்கான அறிவும் வீடு கட்டுவதற்கான வசதி வாய்ப்பையும் வழங்கியது இறைவன் என்பதை உணராமல், நான் சாதித்து விட்டேன், அவன் சாதித்து விட்டான் என்று மனிதன் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். இப்பொழுது நான் என்ன சுருக்கமாக சொல்கின்றேன் என்றால், மனிதன் எப்போதும் தன் சாதனைகளை பொறுமை கொள்ள தொடங்குகின்றானோ அப்போது அவன் இறைவனின் பார்வையை இழந்து விடுகின்றான். நாம் அடையும் ஒவ்வொரு வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் பின்னால் இறைவனின் அருளே இருக்கின்றது என்பதை உணர்ந்து தற்பெருமையை விட்டு அனைத்து புகழும் இறைவனுக்கே என்ற மெய்யான நிலையை மனதார ஏற்பதே உண்மையான அறிவாகும். இதில் நான் சொன்னேன் இல்லவா, புதுமனை புகுவிழா என்று சொன்னேன். அதில் நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் பலர் புது வீடு கட்டி புதுமனை புகுவிழா செய்யும் போது நாங்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டினோம், இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு சிலைகளையும் வழிபாடுகள் செய்துவிட்டு தானே உள்ளே சென்றோம் என்று நினைக்கின்றார்கள். வெளிப்படையாக நன்றி செலுத்துவது போல் தெரிந்தாலும் நாங்கள் கட்டினோம் என்ற எண்ணத்திற்குள் ஒளிந்திருக்கும் மற்றும் பெருமை அவர்களுக்கு தெரிவது இல்லை. இதுதான் நான் சொல்ல வந்தேன்.